போகிற போக்கில் அந்த அப்படியே டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடை செஞ்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு ஈஸியான சாப்பாடு தான் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்னையும் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டை நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச சாப்பாடையும் போட்டுட்டு தேவையான உப்பு பெப்பர் தாங்க இதுக்கு மெயினே. நல்லா வாசமாகவும் அதே நேரத்தில் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்குறது பெப்பரில் தான். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுட சுட வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து பாருங்கங்க. டிஃபன் பாக்ஸு எம்டியாக தான் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் குயிக்காகவும் முடிச்சிடலாம். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எம்மியாக எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் கர்ட் ரைஸுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது நல்லா கொலைய விட்டு வேக விட்டு எடுத்துக்கணுங்க. நான் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதியம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்காது. அதுக்கு பதிலாக தயிர் பால் இருக்கு இல்லையா, காய்ச்சின பால், அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர், அதுக்கப்புறம் பெப்பரு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள் லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தாளிப்பு, கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா தாளிப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிர் சாதத்தில் கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கெட்டித்தன்மை இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பாலும் இல்லைனா சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி தடன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணால் என்னோடய பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.